கேள்வி அவரிடமே கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவரிடம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூஸ் வீக் சஞ்சிகை ஒரு நேர்காணலை செய்து இப்பொழுது தற்போதுதான் அந்த நேர்காணல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நேரடியாகவே இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நீங்கள் அதை சரியான முறையில் கையாளவில்லை, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது அவர் நாங்கள் எல்லா வளங்களையும் திரட்டி இதற்கான முயற்சிகளை செய்தோம் என்கின்ற பதிலை சொல்லிக் கொண்டாலும் பின்பகுதியில் இதற்கான சரியான முறையான கட்டமைப்புகள் கடந்த காலத்தில் உருவாக்கப்படவில்லை, அதனுடைய விளைவுகளை நாங்களும் எதிர்கொண்டோம் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை அதை இட்டு நிரப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் இப்பொழுது முன்னெடுக்கிறோம் என்று அதை சொல்லியிருக்கிறார். அது மறைமுகமாக அவர் இதில் குறைபாடுகள் இருந்திருக்கிறது என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒன்று, இலங்கை டிவி இதுவரை இவ்வாறான பாதிப்புகளுக்கு, இது இலங்கை டிவியில் ஏற்படுகின்ற முதலாவது பாதிப்பு அல்ல. 2017 ஒரு பெரிய மழை வீழ்ச்சி இருந்திருக்கிறது. இதிலும் குறைந்த அளவிலான தாக்கங்கள் இதே அளவில் இதே இடங்களில் இருந்திருக்கிறது. ஆகவே இவற்றை மையப்படுத்தியதாக எவ்வாறான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்குவது, அதை எவ்வாறான முறையில் சீரமைப்பது என்பது. இப்பொழுது ஒரு விடயத்தை விடயத்தை எடுத்துக்கொண்டால் உடனடியாக ஒரு அவசர நிலையை பேரிடரை மையப்படுத்தி அறிவித்திருக்க வேண்டும். அதே நேரம் இருக்கக்கூடிய அமைச்சுகள் அனைத்தையும், முக்கியமான இதில் சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் அனைத்தையும் ஒரு கூரையின் கீழ் கொண்டு வந்து ஒரு பொது செயற்பாட்டு கட்டமைப்பாக இவை ஒருங்கமைக்கப்பட்டு நகர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அவை அவ்வாறான விதத்தில் நகர்த்தப்பட்டனவா என்றால் நகர்த்தப்படவில்லை. அதுக்கான காலத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த அவசர நிலையை பிரகடனப்படுத்துவதில் நிறையவே அனுர குமாரதிசாநாயக்க சங்கடப்பட்டு கொண்டார். ஏனென்று சொன்னால் இவர்கள் மீது இவருடைய கடந்த கால இவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் இவருடைய முறைமைகள் சம்பந்தமாகவும் ஒரு சந்தேக கண் உலக பகுதியில் இன்றும் இருக்கிறது. அவை அவசர நிலையை பிரகடனப்படுத்தினால் தாங்கள் இவ்வாறு தான் எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு ஆட்சி முறைமைக்குள் வருவோம், இதை பயன்படுத்தி தங்களை தக்க வைத்துக் கொள்கின்ற பார்வை தங்களிடம் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயம், அரசியல் ரீதியான பயம்தான் அவரிடம் இருந்ததை ஒழிய ஒரு பேரிடர் காலத்தில் இவ்வாறான விடயங்கள் அறிவிக்கப்படுவதும் அனைத்து விடயங்களும் என்றால் அமைச்சரவை கூட்டத்தினுடைய விசேட கூட்டமே ஒரு வாரத்தின் பின்னர் தான் நடைபெறுவது. அவையெல்லாம் உடனடியாக நடைபெற்றிருக்கு. முக்கியமாக சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது இதில் பணம் ஒரு விடயமாக இவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்கிறேன். என்று சொன்னால் இவர்கள் தங்களுடைய அதாவது கடந்த இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இவர்கள் ஒதுக்கிய 4,65,000 கோடிகளை செலவினங்களுக்கு ஒதுக்கினார்கள். அதில் இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு வரவு செலவு திட்டத்தில் 2 இருக்கும். ஒன்று ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்று வளமையான செலவினங்கள். இந்த வளமையான செலவினங்கள் பெரும்பாலும் சம்பளத்துக்கே போய்விடும்.